ம். வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது அறிவோம் தெளிவோம் என்ற நிகழ்ச்சியினூடாக இன்று நாங்கள் சர்வதேச எழுத்தாளர் தினத்தை, அதாவது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்ட இந்த சர்வதேச எழுத்தாளர் தினத்தில நாங்கள் இந்த எழுத்துக்களின் முக்கியத்துவம், ஏன் எழுத்துக்கள் தேவை, எழுத்தை எப்படி அடுத்த சந்ததிக்கு கொடுக்கலாம் போன்ற விடயத்தை இன்று பேசிக்கொள்ள போகிறோம். என்னுடன் சிறப்பாக இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் இந்தியாவில் இருந்து சென்னை மாநில கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் அன்புக்கும் பண்பும் நிறைந்த எங்கள் வெற்றி நிலவன் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவரை அன்போட இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அந்த தாய் தமிழுக்கு வணக்கம் வணக்கம். தாய் தமிழுக்கு நன்றி கூறி அந்த எழுத்து கூட இறைவென்ற ஒரு படைப்பு தான். அந்த எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலேயே இந்த எழுத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் மொழி இல்லாவிட்டால் வழி இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையிலேயே இந்த எழுத்தை நாங்கள் கற்று, அதாவது அந்த மொழியை கற்று அதனால பல நாடுகளுக்கு சென்று கற்கலாம், பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவற்றின் ஊடாக இந்த மொழியின் முக்கியத்துவத்தை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எப்படி எடுத்து கொடுக்கலாம் என்பதுதான் எங்களோட ஆய்வின் நோக்கமாக இருக்கிறது. எனவே முனைவர் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். வாருங்கள் முனைவர் அவர்களே. வணக்கம் 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 வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்ல நிலமாக இருக்கிறோம். நீங்க நிலமா இருக்கிறீங்களா? நன்றா இருக்கிறோம் சகோதரியார். நல்லது நல்லது. இன்றைய நாளிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே நம்முடைய TSSLலே நீங்க செய்திருப்பது மிக்க மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் மனதிற்கு நெருக்கமாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த உலக எழுத்தறிவு தினத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் எனக்கு நல்ல மகிழ்ச்சி. ஒரு பேராசிரியர் ஒரு ஆசிரியர் சந்திக்கிறதே இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி தான். நிச்சயமாக நிச்சயமாக. எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் இணைப்பது கூட ஒரு வகையில நம்முடைய மொழி என்பது எழுத்தாளானது பேச்சாளானது என்கிற அடிப்படையில நாம் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய திருவள்ளுவர் கூட எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று சொல்வார். நிச்சயமாக கல்வி என்பதும் எழுத்து என்பதும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அதனை கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளுக்காகவே வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எழுதி வைத்திருக்கிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. அப்படியான ஒரு அருமையான ஒரு தலைப்பினை இது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சொல்லுங்க. அதுவும் இந்த நிகழ்ச்சியை பாரதியாருடைய நினைவு நாள் இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க தொடங்கி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு தொழில் கவிதை செய்தல், நாட்டுக்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு சொன்னவர் பாரதி. எழுதுறத தொழில்னு யாருமே சொல்றதே இல்லை. கவிதை எழுத தொழில் சொல்ல மாட்டாங்க. அவங்க பொழுதுபோக்கு அல்லது பொழுது ஆக்கம்ங்கிற ஒரு விஷயத்துல தான் எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஹாபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அல்லது ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வச்சிருப்பாங்க. ஆனா பாரதியார் சொல்றாரு, எனக்கு ப்ரொஃபஷனலே அதுதான், எழுதுறது எனக்கு தான் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க. எனக்கு தொழில் கவிதை ஏற்றுதல்னு சொன்ன ஒரே ஆளு பாரதி தான். உலகத்திலேயே எழுத்தாளர்கள ஒரு மனிதன் சொல்லி இருக்கிறான்னா அது பாரதி தான். அவரோடு சம்பந்தப்பட்ட ஒரு நினைவு நாள்ல நீங்க தொடங்கிருக்கீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு எனக்கு. நன்றி முனைவர். இப்ப நாங்க யோசிச்சு பாக்குறோம், நீங்க சொல்லிக்க எல்லோரும் உழைப்பை ஊதியத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். அவர் எழுத்தை கவிதையாக உருவாக்க வேணும் என்று நினைச்சிருக்கிறார் என்றால் அந்த மொழியில எவ்வளவு பற்றாக இருந்திருப்பார் என்றதை நாங்க இந்த நேரத்துல நினைச்சுக்கொள்றோம். நிச்சயமாக தமிழ் மொழி பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லா மொழிகள் போல தமிழ் மொழி கிடையாது. நிச்சயமாக. ஏன்னா உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழிங்கிற ஒரு கூற்று நமக்கு இருக்கு. குறிப்பா ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்தால் கூட அது உண்மையானதுதான். உலகில் தோன்றிய முதல் மனிதன் தமிழன். அவன் பேசிய மொழி தமிழ் என்பா தமிழன் சொல்றாங்க.
அவருக்கு தோன்றிய கண்டம் லெமூரியா அப்படிங்கிற ஒரு கண்டத்தை சொல்றாங்க. குறிப்பா அறிஞர்கள் சொல்லும் போது கடல் கொண்ட தென்னாடு அப்படின்னு சொல்லுவாங்க. லெமூரியா அல்லது கடல் கொண்ட தென்னாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் கொண்ட தென்னாடாக இருக்கக்கூடிய அந்த லெமூரியாவிலதான் முதல்ல மனிதன் தோன்றினான்ங்கிறதும், ஆதியில ஒரே ஒரு கண்டமா தான் அந்த உலகம் இருந்தது அப்படிங்கிறது, அது லெமூரியா கண்டமா தான் இருந்தது அப்படிங்கிற செய்திய சொல்றாங்க. இத தேவநேய பாவாணர், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர்கள் அது அறிவியல் பூர்வமும் எழுத்துக்கள் இருந்து சான்றுகளையும் கொண்டு வந்து அதை நிறுவுறாங்க. அவங்க உலகின் தோன்றிய மனிதன், உலகின் முதல் மொழி தமிழ் தான், முதல் மனிதன் தமிழன் தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை அவங்க நிறுவுறாங்க. அதனாலதான் அவங்க ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. இந்த பத்திரிகைக்கு பேரே முதல் மொழி அப்படின்னே பத்திரிகை வச்சிருந்தாங்க. ஆற்றல் மிக்க மனிதர். கிட்டத்தட்ட 46 மொழிகள் அவருக்கு, உலக மொழிகள 46 மொழிகள் தெரியும் தேவநேய பாவாணர் அவர்களுக்கு. 46 மொழிகளையும் ஆராய்ச்சி செஞ்சு எல்லா மொழிகள்லயும் இருக்கக்கூடிய சொற்களும் தமிழிலிருந்து போன சொற்கள் தான், தமிழிலிருந்து போன எழுத்துக்கள் தான் அப்படிங்கிறது ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. அவங்க மிகப்பெரிய ஆய்வு அது. தேவநேய பாவாணர் பாத்தீங்கன்னா ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றினவரு. இன்னைக்கு இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த தமிழ் வளர்ச்சித்துறைங்கிறது இவருக்காக, இவருடைய அறிவை பயன்படுத்தினதுக்காக அவர் ஒரு இருக்கையாக தொடங்கப்பட்டதுதான். இன்னைக்கு பல பேர் அதுல பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. தேவநேய பாவாணர்ங்கிற ஒரு தமிழ் அறிஞருடைய அவர் அறிவை முழுசா பயன்படுத்தினதுக்காக அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு, சரியா சொன்னோம்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர்னு சொல்லுவோமே, அவர் தான் அதை உருவாக்குனார். பிறகு அதை வந்து கலைஞர் போன்றவர்களும் ஜெயலலிதா போன்றவர்களும் அதை முன்னெடுத்து ஒரு பெரிய அளவுல வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்படியான ஒரு அந்த வகையில தமிழ் மொழி உலகில எழுதப்பட்ட முதல் எழுத்தே தமிழ் எழுத்துதாங்கிறது நம்ம இதை கவனிக்க வேண்டியது. உலக எழுத்தறிவு தினத்துல நம்ம இதை பத்தி பேசுறது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஆமா, நல்ல அருமையா இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அந்த லெமூரியா கண்டத்துல தோன்றினாலும் அதை குமரி கண்டம் என்றும் சொல்லுவார்கள். குமரி கண்டம், ஆமா, அந்த குமரி கண்டத்துல தோன்றின முதல் மனிதன் நீங்க சொன்ன மாதிரி அது தமிழன் தான். தேவநேய பாவாணர் அதை அழகாக எடுத்திருக்கிறார். ஆனா 46 மொழிகள் தெரியுமெண்டா அவர் அவ்வளவு நாடுகளுக்கு எல்லாம் சென்று இருப்பார். என்ன கொஞ்சம் நாடுகளுக்கு சென்று அந்த மொழிகளையும் கற்றிருப்பார். அதுவும் கற்றது மொழிகளை கத்துக்கிறது பல நாடுகளுக்கு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்து. ஏன்னா இப்ப சென்னையிலே பாத்தீங்கன்னா அண்ணா நகர்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னாக்கா மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு, பயிற்சி மையங்கள் இருக்கு. ஜப்பானிய மொழியை கத்துக்கலாம், சீன மொழியை கத்துக்கலாம், பிரெஞ்சு மொழியை கத்துக்கலாம். எல்லா மொழியும் கத்துக்கக்கூடிய வாய்ப்பு நகரங்கள்லயே தனிதா டியூஷன் சென்டர் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அங்க போயிட்டு நம்ம கத்துக்கலாம். ஹிந்தி கத்துக்கணும்னா நம்ம வடநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியாவுல வட இந்தியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம இருக்கிற இடத்துலயே நம்ம கத்துக்கலாம். அந்த ஹிந்தி படித்த பண்டிட்டுகள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு கத்துக்கலாம். அவங்கள வச்சு கத்துக்க முடியும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில நம்முடைய கைபேசியிலேயே அதை கத்துக்க முடியுது. ஆமா, அப்படியான வசதிகள் எல்லாம் வந்துருச்சு. எந்த மொழியா இருந்தாலும் கைபேசியிலே கத்துக்கிறது அளவுக்கு வசதி வந்துருச்சு. ஒரு காலகட்டத்துல எல்லாம் புத்தகம் போட்டிருப்பாங்க, 30 நாட்களில் ஹிந்தி பயிலலாம், 30 நாட்களில் பிரெஞ்சு பயிலலாம், புத்தகம் எல்லாம் போட்டு வித்து இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு இப்ப தேவைப்படல. இன்னைக்கு நம்ம கைபேசியிலே கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. முன்னவர் இப்ப நேற்று மகன் சொன்னான், இப்ப வர ஐபோனுக்கு நீங்கள் இந்த இயர்போன் போடுவோம் தானே, ஐபோனுக்கு என்ன இயர்போனுகள் இருக்குது, ஐபோட் சொல்லி அத போட்ட உடனே இப்ப நான் கதை கேட்க அது உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி தருதுதான். அந்த வாய்ஸையே உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு. இப்ப நான் ஜப்பானியரோட கதை கேட்க ஜப்பானியருக்கு ஜப்பான் போகும், அவர் கதை கேட்க எனக்கு தமிழ் வரும். அப்படி கதைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டுதுன்னு சொன்னார் நேற்று. ஆமா, அதுலயும் தொழில்நுட்பம், நீங்க சொல்றதுலயும் தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருச்சு. வேற இப்ப உங்களுடைய குரல்லயும் மொழிபெயர்க்கும். நீங்க பேசுனீங்கன்னா உங்க வாய்ஸ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குரலை உள்வாங்கிட்டு நீங்க ஹிந்தியில பதில் சொல்லணும்னாக்கா நீங்க தமிழ்ல பேசுவீங்க, அத உங்க குரலை உள்வாங்கிட்டு உங்க குரல்லையே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணுது, உங்க குரல்லையே பிரெஞ்சு மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணுது. அது எவ்வளவு பெரிய வசதி பாருங்க. பெரிய வளர்ச்சி அது. நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஜப்பான்
இந்த போக அங்க ஒரு எரிமலை பார்க்க போறதுக்கு டிக்கெட் எடுக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க. அங்க நிக்கிறவருக்கு அந்த அதிகம் எல்லாரும் ஆங்கிலம் பேசிவின மண்டி இல்லை, சில நேரம் தெரியும் வெளிக்காட்டாம இருக்கலாம். அப்ப நாங்க அந்த மெயின் ஆளுகிட்ட போனோம்னா அவருக்கு அந்த சில விடயம் விளங்கல இங்கிலீஷ்ல. பின்ன ஒரு ஐபேட்டை தந்தா நீங்க அதுல எழுதுங்க. அப்ப எழுதின உடனே அவர் டக்குண்டு ஜப்பானிய மொழியில உடனே டிரான்ஸ்லேஷன் வருந்தானே டக்குன்னு வந்த உடனே அவருக்கு விடயம் விளங்குது, சரியான இலகுவா போச்சுது. ஆனா கதைக்கிறார் இங்கிலீஷ் இல்ல, பேந்தங்களுக்கு கிளிய பண்ணைக்குள்ள எங்களுக்கும் ஈஸியா இருந்தது. அப்புறம் அவர் ஜப்பான உடனே டக்குன்னு தட்டு இங்கிலீஷ்ல எங்களுக்கு காட்டுறாரு. அப்ப கற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்ப பொறிமுறை தொழில்நுட்பம் வந்து எங்களுக்கு இலகுவாக கற்று தருகிறது. இப்ப சீனாவிலும் அப்படித்தான். மகள் சொன்னால் சீனாவுக்கு போய்க்க தான் சொன்ன ஒரு பாதை தெரியல. அப்ப டாக்ஸி டிரைவருக்கு துப்புரவா இங்கிலீஷே தெரியாது. உடனே ஐபேட் ஏர்போர்ட் ஃபுல்லா ஐபேட்டோட தானே திருவினம் ஹெல்ப் பண்றதுக்கு. உடனே அவை டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அம்மா எவ்வளவு ஈஸி அவை கற்றுக்கொள்ள வேணுமென்று இல்லை, ஆனால் டக்குண்டு குயிக்கா மொழிபெயர்க்குது. அது உடனே வேலையே செய்யுது. அப்ப ஈஸியா இருக்குது. தொழில்நுட்ப திறன்ல இன்றைக்கு ஜப்பான் சீனா முன்னேறி இருக்கிறது காரணம் அவங்க அந்த மொழியை தாங்கள் உள்வாங்கலாம், தங்களோட மொழியின் ஊடாக அதாவது டிரான்ஸ்லேஷன் செய்தோ என்னவோ உள்வாங்கலாம் என்ற இதுல தொழில்நுட்பத்தை இதன்றாங்க. கார் உற்பத்தியில ஜெர்மனி தான் முதலாவது இடத்துல இருந்தது. ஆனா இப்போ ஒரு கொஞ்ச காலம் சைனா முன்னுக்கு வந்துடுது. நேற்றையான் இதுல போட்டவே இந்த பேனல் டிஸ்கஷன்ல இவ கொஞ்சம் சோம்பலா இருந்துட்டு நம்ம என்ன தெரியா, இப்ப அதே காருகளை இப்ப சைனா உற்பத்தி செய்து சைனா இஞ்ச அனுப்புது. விலை குறைவா இருந்தால் இஞ்சத்தை நாங்க 20,000 வாங்குற காரை அவன் ஒரு 10,000 வாங்குறாண்டா எல்லாரும் வாங்குவினோம். அதே மாடல் மாதிரி இருக்குது. அப்படியான நிலையெல்லாம் இந்த வந்துட்டது. மொழி மொழி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சகோதரியாரே, ஒரு அரசியல் அறிஞரோ அல்லது வெளிநாடுகள்ல இருந்து வந்த அறிஞர்களோ ஒரு மொழி தெரியாத ஒரு நாட்டுக்குள்ள தேசத்துக்குள்ள போய் பேசும்போது, ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள பேசும்போது அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த டிரான்ஸ்லேட்டரோட தேவை இல்லாம போயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போதே கோஇன்சிடென்டாவே அது டிரான்ஸ்லேட் பண்ணுது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குங்கிறது நான் பார்த்து ரொம்ப பிரமிச்ச ஒண்ணுது. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு வச்சீங்க, நான் பேசுற விஷயத்த உங்களுக்கு என்ன மொழி தெரியும்னு நீங்க அதுல லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொழியில நான் பேசும்போதே டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். இதுக்குன்னு நீங்க தனியா ஒரு ஆள் தேவையில்ல, அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு காலகட்டம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நீங்க சொல்ற மாதிரி சீனாவிலதான் வளர்ந்துருக்கு. சீனா தங்களோட தொழில்நுட்பத்திறனுக்கு கூட யூஸ் பண்ணினோம். இப்ப நாங்க வந்தாலும் சர்டிபிகேட் எல்லாம் ரேயாவா தான் பாக்குறோம், இந்த ஒரு குறைவாகத்தான் பாக்குறோம். அவங்க அப்படி இல்லை, டக்ட கண்டதான் சரியா சொன்னால் எங்கட மகள் சொல்லிக்கதான் நான் யோசிச்சு பார்த்தேன். நான் இதுல எல்லாத்தையும் அவ்வளவு குயிக்கா இருக்குது தொழில்நுட்பம். நீங்க சொன்ன அந்த இது அதாவது இந்த 46 மொழிகளை அவர் கற்றிருக்கிறார் என்றால் அதிசயமாகத்தான் இருக்கிறது. உண்மையா அந்த அவ்வளவு பொறுமை நேரம், அதே நேரம் அந்த தமிழுக்காக அந்த புலவர்கள் வாழ்ந்திருக்கிற நிலையை நினைக்கும் போது எங்கட மொழியின் என்னன்னு சொல்ற இந்த மொழியின் தாற்பயத்தை உணர்ந்திருக்கிறார். நிச்சயமா நிச்சயமா. அது கூட பாரதியார் பாத்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரு. அப்ப அவரு எப்படி எங்கும் காணும் யாமறிந்த மொழிகள்ல எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, பாரதியாருக்கு 13 மொழிகள் தெரியும். பாரதியாருக்கு 13 மொழிகள் தெரியும். அது 8 மொழிகள் எழுதவும் படிக்கவும் தெரியும் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியா பதிவாயிருக்கு. அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உலக மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவதுன்னு சொல்லலீங்க, யாம் அறிந்த மொழிகளிலே சொல்றாரு. 13 மொழிகள்ல சிறப்பானது எது அப்படின்னா தமிழ் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாருன்னா, சொல்லில் உயர்ந்தது தமிழ் சொல்லே அப்படிங்கிறாருங்க. பாரதியார் சொல்றாருங்க. பாரதியார் சொல்ற சொல்லில் உயர்ந்தது தமிழ் சொல்லேங்கிறாரு. ஏன்னா தமிழ்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருள் இருக்கு. ஒரு சொல்லுக்கு இணையான சொற்கள் நிறைய சொற்கள் இருக்கு. ஒவ்வொரு சொல்லுமே அர்த்தமுடைய சொல்லு. அதனால சொல்றாரு சொல்லில் உயர்ந்தது தமிழ் சொல்லின்னு சொல்றாரு அப்படின்னா பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாரதியார் பாத்தீங்கன்னா ஒரு அந்தனர் குடியில பிறந்தவர், பார்ப்பனர் அவரு. தமிழ் மொழியை அவர்கள் தமிழ் மொழியை உயர்த்தி பிடிக்க மாட்டாங்க. அவங்க சான்ஸ்கிரிட் வடமொழியை தான் உயர்த்தி பேசுவாங்க. ஆனா அப்படி இருக்கிற சூழ்நிலையில
இவர் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை உயர்வா பேசுறாரு. அப்ப அந்த மொழி அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ஆட்கொண்டுச்சு, அந்த மொழியை அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிட்டாருங்கிறதுலாம் பெரிய அதிசயம், பெரிய அதிசயம் பாரதியார் செஞ்ச வேலைகள்லாம். ஆமா, அதனாலதான் அவரை மகாகவின்னு நம்ம சொல்றோம். அதே நாடு விடுதலைக்கு அடையறதுக்காக வேண்டி யாராவது பட்டினி கிடப்பானா பாருங்க. பல மாசம் மாந்தோப்புலையும் காட்டுக்குள்ளேயும் புளியந்தோப்புலையுமா பட்டினி கிடந்திருக்காங்க இந்திய விடுதலைக்காக. கவிதை எழுதி பாட்டு பாடினதுக்காக. வெள்ளைக்கார அன்னைக்கு இருந்த வெள்ளைக்கார அரசர்கள் பாத்தீங்கன்னா பாரதியாரை எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி மாட்டி இருந்தா அவர் கொண்டு இருப்பாங்க. வஉசி எல்லாம் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி கொண்டு இருப்பாங்க. ஆனா அதுல இருந்தா தப்பிச்சு நான் இன்னும் தமிழுக்கு தொண்டு செய்யணும், இன்னும் நாட்டுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா பண்ணாருங்க. அப்ப அப்படி பாக்க அவர் 13 மொழிகளோட அதோட 8 மொழி எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றது பாரதியார்ட்ட இத பாத்தீங்கன்னா கவிதைகளை மிக இலகு தமிழ் எல்லோரும் வாசிக்கக்கூடிய ஒரு தமிழாக இருந்தது. இப்ப அந்த ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொன்ன பாட்டு இன்றைக்கும் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வையாதே பாப்பா, ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு நல்ல சொல்லித்தாரு. அந்த இலகுவான பாடல் இப்பவுமே அந்த பிள்ளைகளின் மனதுல பாலர் வகுப்பு பிள்ளைகளுக்கு பதிக்கக்கூடியதா இருக்குது அந்த இலகு தமிழ். அது ஒரு சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய சமூகம் பல சமயங்களாலேயும் பல மதங்களாலேயும் பல சாதிகளாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்திய சமூகம். இந்த சமூகத்துல ஒருத்தரை உயர்வுன்னு சொல்லியும் தாழ்வுன்னு சொல்லியும் நம்ம பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவர்கள்ட்ட போய் சொன்னாக்கா, என் வயதுல உடையவர்கள்ட்ட போயிட்டு நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னா நான் கேட்பேனான்னு தெரியாது. ஆனா குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துட்டோம்னாக்கா குழந்தைங்க அதை உள்வாங்கிப்பாங்க. அதனாலதான் அவரு என்ன சொல்றாருன்னா, ஜாதிகளிலே இல்லை நண்பான்னு சொல்லாம பாப்பான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு புதிய தலைமுறையில இருந்தே உருவாக்கிட்டு வந்துட்டோம்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்புறாருங்க. அதுதாங்க அது நல்ல ஒரு தூர நோக்கு சிந்தனை அந்த முற்காலத்துல உள்ள ஆக்களுக்கு. இப்ப உள்ள ஆக்கள் கணனியோட சிந்திக்கணுமே ஒழிய, அதுவும் கணனி வந்தும் கொஞ்சம் பவுலண்டா கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வந்து சேர்ந்து கொண்டதும் உண்மைதான். ஆனா இவங்கள் வந்து அந்த துடிப்போட அதை ஆராய்ச்சி செய்திருக்கணும்ன்றது இதுதான். நீங்க சொல்லில் உயர்ந்த சொல் தமிழ் சொல்லுன்னா அவர் எத்தனையோ மொழிகளை படிச்சாலும் அவருக்கு அந்த இனிமையான சொல்லு தமிழ் தான். எனக்கும் அப்படி தமிழவரு. நான் இப்ப டச் தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும். இந்த மூன்றும் எனக்கு இந்த நாட்டில் இருக்கிறபடியா இது தெரியும். ஆங்கிலம் பொதுவான பாசை. ஆனா எங்களுக்கு அந்த இனிமையான ஒரு உரையாடல், ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு எங்களோட மொழிதான் தேவை மாதிரி இருக்கு எங்களுக்கு. அப்ப அதுதான் எங்களுக்கு நம்முடைய தாய்மொழி. இது தாய்மொழிங்கிறதுனால அது சாதாரணமே இல்லை. இன்னொன்னு பாரதியார்கிட்ட இன்னொரு விஷயமும் பார்க்க முடியும் சவரே. நாம எல்லாரும் தமிழ் மொழியை தாய்மொழின்னு சொல்றோம். பாரதியார் மட்டும் அதை வந்து எங்கள் தந்தையர் மொழி. ஆமா, தந்தையர் மொழின்னு சொல்லுவாரு. என்னுடைய அப்பா மொழிங்கிறாரு அவரு. அவர் மட்டும் கொஞ்சம் சொற்களை மாத்தி சொல்றாரு. எங்க தந்தையர் சொல்லுன்ற போதினில இன்பம் ஒரு சக்தி பிறக்குது முச்சு நிலைன்னு சொல்லுவாரு. அது பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அவரு தந்தை மொழியாவும் பாக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. தந்தைன்னு சொன்னா ஒரு வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்றது. ஆனா உண்மையா தாய்மொழி சரி. ஆனா இங்க சொல்றது ஜெர்மன்ல தந்த மொழி என்றுதான் சொல்றது. முன்னவர் இதே வந்து பாட்டாண்டா தாவப்பன் இங்க பாட்டாளன் தான் சொல்லிவிடும். அப்படி சில இடங்களில அவைய முக்கியத்துவத்தை பொறுத்தது. அப்படியான ஒரு பெருமை மிக்க ஒரு பாரதி எங்கட மொழிக்கு கிடைச்சதும் ஒரு வரவேற்பு தான். எளிமையான சொற்கள், எளிய நடைகள், சாதிகள் இல்லை என்று பாடினவர். சமூக சீர்திருத்தங்களையும் நிறைய கொண்டு வந்தவர். அதனால அவற்றை எழுத்துக்கள் எல்லாம் காலத்தால பதிஞ்சன. ஆனால் உண்மையிலேயே நிறைய கவிதைகள் வந்து அவர் இள வயதுல இறந்ததுனால பதியப்படாமலும் போய்விட்டதாம். பதியப்படாமல் அந்த ஒரு இது இருந்தது. நான் ஒரு அங்கே ஒரு புக்கில் வாய்ச்சேன். சரி, இப்ப நாங்கள் உலகத்துல வந்து 40% மக்கள் வந்து எழுத்தறிவு அற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் இப்ப யோசிக்கிறோம், இந்த பெரியவர்களும் நிறைய பேர் தெரியாம இருக்கணும். ஆனா எங்கட அடுத்த சந்ததி கட்டாம எழுத்தறிவோட வளர வேணும் என்பது உண்மை. அது யதார்த்தம் தான். அந்த அவர்களை நாங்க இந்த மொழி கூடாக கொண்டு வரைக்குள்ள வந்து
இப்ப நாங்க சொல்றோம் இந்த எழுத்தை இப்ப நாங்க ஒரு படைப்பை ஏன் பதிய வைக்கிறோம்டா அடுத்த சந்ததிக்கு ஆவணமாக இருக்கத்தானே பதிய வைக்கிறோம். அப்ப அந்த ஆவண பகுதி கூட அடுத்த சந்ததி எடுத்து ஏதோ ஒன்றை வாசிக்கும் என்று நினைக்கலாம். சில நேரம் புலம்பெயர்ந்த சூழல்ல அது சாத்தியமாகாமலும் இருக்கலாம். ஏனண்டா இங்கு வேற்றுமொழி சூழல்களை நாங்க முற்றுமுழுதா இருக்கிறோம். ஆனாலும் அதை கொண்டு தமிழ்நாட்டு லைப்ரரியிலையோ இலங்கை லைப்ரரியிலையோ நாங்க வச்சோம்டா இந்த பிள்ளைகள் எங்கேயோ ஒரு நாள் யாராவது அடுத்த சந்ததி எடுத்து வாசிக்க பயனா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா வாசிப்பாங்க சார். நீங்க எழுத்து வடிவத்துல கொண்டு வந்து வைக்கிற எதுவா இருந்தாலும் காலம் கடந்தும் நிற்கும். கண்டிப்பா அது வரலாறு. இந்த பாரதியார் பத்தி பேசிட்டு இருக்கோம். பாரதியாரே சொல்றாரு, சென்றிடுவேறு 8 திக்கும் உணர்ந்திடுவேறு கலை செல்வங்களைங்கிறாரு. அவர் கலை செல்வங்களைங்கிறது வெறும் ஆட்டத்தையோ பாட்டையும் மட்டும் இல்ல, எழுத்துக்களையும் சேர்த்துதான் கொண்டு வர சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை அப்படிங்கிறாரு. திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டான் வணக்கம் செய்ய வேண்டும். அப்படி வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும்னா நமக்கு எப்படி வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய கல்வியும் கலைகளும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதுபோல் நம்முடைய கலைகளையும் மொழியையும் மற்ற நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை பாரதியார் முன்வைக்கிறாருங்க. அந்த வகையில் தான் சொல்றேன், இன்னைக்கு வெறுத்தம் 1000 விருத்த மழைன்னு சொல்லி நீங்க வச்சிருக்க அந்த புத்தகம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் யாழ்ப்பாணத்திலையும் இன்னும் ஜெர்மனியிலும் கூட அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா அந்த நூல்களை நம்ம தனியுடைமையில வைக்காம நூலகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலை. நம்ம புத்தகம் போட்டு ஒரு 100 படிகள் 50 படிகள்ங்கிற அளவுக்கு போட்டு நமக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே கொடுக்கிற ஒரு வழக்கத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். தாண்டி இந்த புத்தகங்களை நூலகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. நூலகங்கள்ல இருந்தாதான் அது முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணமா இருக்கும். சான்றுக்கு உங்களுக்கு ஆமா சகோதரியா, ஒரு சான்றுக்கு கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய தமிழ் குடிகளுடைய வரலாற்றை அழிக்கணுங்கிற ஒரு முயற்சியில சிங்களம் படை முதல்ல முயற்சி செய்யும் போது முதல் வேலையா முதல் குண்டை எங்க போட்டாங்கன்னா நூலகத்து மேலதான் போட்டாங்க. பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய நூலகத்தின் மேல போட்டாங்க. அதை அழிச்சிட்டாக்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரலாற்றை அழிச்சிடலாம், நூல்கள் அழிஞ்சிருச்சுனான்னு நினைச்சாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறியாமை என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நூல்கள் இங்க சென்னை மாதிரியான நகரங்கள், இந்தியா மாதிரியான நகரங்களையும் லண்டன் மாதிரியான பல நகரங்கள்லயும் நூலகங்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க அந்த அளவுக்கு யோசிக்கல. அதுதான் சிங்களம் ஒரு குறுகிய சிந்தனையோடு செயல்பட்டுட்டாங்கிறதுக்கான ஒரு சான்று. அதுதான் அது பெரிய தமிழருடைய தமிழ் மொழியையும் தமிழர்களையும் ஒரு காலத்திலையும் முற்றிலுமா யாராலையும் அழிக்க முடியாது. இப்ப அங்கே எல்லாம் அந்த நாங்கள் எல்லாம் ஏலவருக்கு அனிமல் பயாலஜி தொடக்கம் எல்லாம் அப்ப வாங்க எங்களுக்கு பணங்கள் இல்லை. அந்த லைப்ரரியில தான் எடுத்து 2 கிழமைக்கு ஒருக்கா அடுத்த ஆளை கொண்டு போய் நாங்க ரெஃபர் பண்றோம் நாங்கள். அப்ப அந்த நூலில மெரிச்சோன்னு எங்களுக்கு இதயமே படிச்ச மாதிரி இருந்தது. பார்த்து கொண்டிருந்த தாவீதாடிகள் உடனே செத்துட்டார். அத எரிஞ்சதை பார்த்து கொண்டு அருகில இருந்த தாவீதாடிகள் கிட்ட இருந்தவர் அவரே இறந்துட்டாருண்டா. யோசிச்சு பாருங்க அதை பார்த்தோன்னா. அப்படி அந்த கல்வியை நாங்கள் சிதைக்க கூடாது, அவங்க அதை சிதைச்சவங்க. இப்ப அதனாலதான் இப்ப அனுபவிக்கணும். முன்னவர் அரசன் அண்ட இருப்பன் தெய்வன் நின்று இருக்கும். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச 49 கோடி ரூபாய் செலவில உள்ள வீட்டை விட்டு இன்றைக்கு கண்ணீரோட வெளியேறார். ஏன்னா அவ்வளவு ஒரு ஆளுக்கு செலவழிச்சு பத்திரிகையில பார்த்தேன், வீடியோவோட போறத பார்த்தேன். வீடியோல எல்லாருக்கும் கை காமிச்சுக்கிட்டே இந்த காருக்குள்ள உட்கார்ந்து போறத பார்த்தேன். இவ்வளவு காலம் சுகபோக வாழ்க்கைய வாழ்ந்தவை எங்கட எத்தனை செம்மணிகளை இன்றைக்கு இவ்வளவு அப்படியே புதைய குழிகளாயே எடுத்து. நம்ம முன்னோர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க சகோதரியார, தெய்வம் நின்று கொள்ளும். ஆமா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. அரசன் அன்னன்னைக்கு அவன் கொன்னா, இன்னைக்கு தெய்வம் நின்று கொள்ளுது. அதுதான் நடக்கும். கொஞ்சம் தாமதமா நடக்கும், அவ்வளவுதான். நடந்துருச்சு பாருங்க. அதுதான். அதே போல அதை பார்த்தோன்னே நாங்கள் எங்கட இதுக்கு போவோம். நீங்க நல்லா சொன்னீங்க, திறமையான புலமையனில் அதை வெளிநாட்டவர் வணக்கம் செல்ல வேணுமென்றது சரியான ஒரு இது. ஏன்னா நாங்க இஞ்சத்தே உள்ள
புத்தகத்தின் உள்ள நல்ல விடயத்தை எங்கட தமிழுக்கும், தமிழ்ல உள்ள ஒரு நல்ல விடயத்தை இந்த மொழிக்கும் நாங்க கொண்டு வந்து கொடுக்க வந்து எங்கட மொழியை அந்த வெளிநாட்டவர் நல்லா பாராட்டுறார். முன்னவர் உங்களுக்கு தெரியும், ஸ்வைட்சர்ண்டு ஜெர்மனியில ஒரு விஞ்ஞானி இருந்தவர். அவர் இந்திய நாட்டுக்கு வந்து பார்த்ததுல அவருக்கு அந்த திருக்குறள்ல செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர் கண்ட குறள் தனக்கு நல்லா பிடிச்சுதான். ஏனண்டா இந்த மக்கள் வந்தாம் தான் எப்படி தமிழரை வியந்து பார்க்கிறேன் அவர் சொல்றார். என்னண்டா ஒரு விருந்தினர் வந்து அவருக்கு விருந்தளிச்சு போட்டு அவர் போன பின் அடுத்த விருந்தினருக்காக காத்திருக்கிற இந்த மரபு இவ்வளவு தூரம் மற்றவனை நேசிக்கிற தன்மை இருக்காண்டு அது எல்லாராலும் செய்ய முடியாது. இப்ப இந்த விருந்தோம்பல இல்லாத அளவுக்கு கிடக்கு. அப்ப அப்படி அவர் அதை பெரிய வியந்து பார்த்த ஒரு விருந்தோம்பல வியந்து பார்த்த ஒரு மனுஷனாக அவர் அவற்றை இங்க இப்ப இந்திய மரபுல தமிழ் மரபுலையும் பாத்தீங்கன்னா சகோதரியார வீடு கட்டும் போதே வீட்டுக்கு முன்னாடி வந்து திண்ணைன்னு ஒண்ணு கட்டுவாங்க. திண்ணை. ஆமா, அதுக்கு தமிழ்ல வந்து முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. முன் இல், வீட்டினுடைய முன்பகுதிங்கிறதால முன் இல்லுங்கிறதா முன்றில்னு சொல்லுவாங்க. சில பேர் முற்றம்னு சொல்லுவாங்க. முற்றம்ங்கிறதான உள்பகுதி, அதனால அது முற்றம்ங்கிறது குறிக்காது, முன்றில்னு சொல்லுவாங்க. முன் இல்லுங்கிறதால முன்றில்னு சொல்லுவாங்க திண்ணை. அது அந்த வீட்டுக்காரங்களுக்காக கட்டுறது கிடையாதுங்க. வழிநடையா போக்குவரத்துல போறாங்க இல்லைங்களா, அவங்க உட்கார்ந்து முடிவு எடுக்கிறதுக்கு, அவங்க படுத்து எந்திரிச்சு போறதுக்கு வச்சிருப்பாங்க. அதோட அந்த அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா மணல் பரப்பி மணல் வச்சு மணல்ல மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. தாகத்தோடு வந்தாங்க அப்படின்னா அந்த மண்பானை வச்சிருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல இருந்து பாப்பாங்க அவங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்கிறது பாப்பாங்க. தாகமா இருந்தா ஒரு கோலை தண்ணி குடிப்பாங்க, 2 கோலை குடிப்பாங்க. நிறைய குடிச்சாங்கன்னா பசியோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருந்து உணவு கொண்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. அப்படி இருந்த ஒரு மரபுல இருந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாத அளவுக்கு உயரமான காம்பவுண்ட் போட்டுட்டோம். காம்பவுண்ட் போட்டு யாரும் வரக்கூடாதுன்னு நாய் வளர்த்து வச்சிருக்கோம், வரக்கூட வந்தா கடிக்கிறதுக்கு. அது எனக்கு நினைச்சு பாப்பேன், ஒரு திட்டமே போயிடுச்சு அப்படின்னு. இப்ப ஒன்றும் இல்ல. ஆமா, எங்கட வீட்டிலும் அங்க சிலோனில முன்னுக்கு ஒரு போட்டிக்கோன்னு சொல்றது, முன்னுக்கு ஒரு இது வச்சு அதுல முன்னுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குந்து, அது 2 தூணுக்காகத்தான் வச்சிருக்கு. ஆனா அதுல 3 பேர் இருக்கலாம், நல்லா இருக்கும். அதுல இருந்து நாங்க வாசல்ல அதுல போட்டு அங்க அவியலோட இருந்து கரைக்கக்கூடியத நீங்க சொன்ன சரிதான். முக்கியமானது மொழி பயன்பாடுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் சகோதரியார. நம்ம இந்த இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சான்றா கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா சதுக்க பூதம் அப்படின்னு ஒண்ணு இளங்கோவடிகள் சொல்றாரு. என்ன சதுக்க பூதம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா சதுக்க பூதம்னு சொல்றாருங்க. அது வந்து ஒரு இப்பவும் பாத்தீங்கன்னா பூம்புகார்ல சதுக்க பூதத்தோட சிலை அப்படி இருக்கு, இன்னும் இருக்குங்க. நீங்க கூகுள்லயே நீங்க போயிட்டு சதுக்க பூதம்னு நீங்க தட்டுனீங்கன்னா, டைப் பண்ணீங்கன்னா சதுக்க பூதத்தோட படம் வரும், நீங்க பாக்கலாம். இப்பவே கூட நீங்க பாக்கலாம், அங்க இருக்கு, பூம்புகார்ல இருக்கு. ஆமா, அது என்ன செய்யுமா, அங்க வெளிநாடுகளுக்கு கடல் வழியா போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பொருள் எல்லாம் வந்து பூம்புகார்ல தனியா முடிச்சு போட்டு மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பாங்களாம் பொதி. அந்த பொதி மேல இது யாருக்கு உரியதுன்னு சொல்லி ஒரு டேக் ஒண்ணு, அட்டை, முகவரி அட்டை வச்சிருப்பாங்க. அதை மீறி போயிட்டு யாராவது அவங்களுடைய பொருளை எடுக்காம வேற யாருடைய பொருளையாவது எடுத்தாங்கன்னா சதுக்க போதும் என்ன செய்யுமா, அப்படியே சேர்த்து கையோட அவங்கள பிடிச்சிட்டு திருடன் திருடன் திருடன்னு அந்த நகரம் முழுவதும் இழுத்துட்டு போமா. நினைச்சு பாருங்க, ஒருத்தன் திருடான், ஒருத்தன் பொருளை தாண்டி இன்னொருத்தருக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னா அந்த பொருளோடு சேர்த்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நகரம் முழுவதும், அந்த நகரம் முழுவதும் திருடன் 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 இழுத்துட்டு போம்னா யாராவது யார் பொருளையாவது திருடுவாங்களா? திருட மாட்டாங்க, பயப்படுவாங்க. திருடன் சொல்லுமே, அப்படி ஒரு அமைப்பு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இளங்கோவடிகள் கற்பனை செஞ்சிருக்காரு. அந்த கற்பனைக்கு வடிவமும் இப்ப அங்க இருக்குங்கிறத பார்க்க முடியுதுங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணிமேகலையில அட்சய பாத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மணிமேகலை வந்து
பசி போக்குறதுக்காக எங்கெல்லாம் பசி இருக்கோ, பசியோடு இருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு மக்களுக்கு இந்த பாத்திரத்துல இருந்து சாப்பாட்டை எடுத்து கொடுத்தா அப்படிங்கிறது தகவல் வரும். அந்த அட்சய பாத்திரத்த சிறப்பு என்னன்னா, அது உங்க சாப்பாடு எடுக்க எடுக்க சாப்பாடு வந்து குறையாம வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அதோட சிறப்புன்னு சொல்லுவாங்க. நான் கூட வகுப்புகள்ல மாணவர்கிட்ட வேடிக்கையா சொல்றது உண்டு. உண்மையா அப்படி ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா அரசாங்கம் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு அவங்க போட்டு ஆகிற வேலையை பார்க்கலாமே. போட்டு பசிச்சதுன்னா சாப்பாடை சாப்பிட்டுக்குவாங்க. அரசாங்கத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, வேலையை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு இன்பமா வாழலாமேன்னு சொல்லுவேன். சிரிப்பாங்க பசங்க. ஆனா உண்மையில அப்படி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குங்கிறது கற்பனை தான். அது அப்படி ஒண்ணு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற அடிப்படையில பசி பெரிய அளவுல நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகள்ல எந்த நூலுமே இல்லாத ஒரு செய்தி சகோதரியார மணிமேகலை மட்டும்தான் பசி பிணின்னு சொல்றாங்க. பசிங்கிறது நோய்ங்கிற செய்தி சொல்றாங்க. பாக்கி எல்லாரும் பசிங்கிறது உணர்ச்சியா தான் பதிவு பண்றாங்க. மணிமேகலை மட்டும் பசி பிணி அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்குங்க. அது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சொல்லாட்சியா இருக்கும். அது எப்படி அழகா சீத்தலை சாத்தனார் சொல்ல பதிவு பண்ணாருங்கிறது என்ன நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். பாருங்க, சிலப்பதிகாரத்துல சதுக்க பூதம்னு ஒண்ணு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க. அட்சய பாத்திரம் சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்கள ரொம்ப பெரிய நூல் வந்து சீவக சிந்தாமணிங்க. அதுல பேய் காடுன்னு ஒண்ணு காட்டுறாங்க. பேய்க்காடு இறந்து ஆமா பேய் காடு. இறந்து போனவங்க அங்க பேயா இருப்பாங்க. போகும்போது பேய் எப்படி எல்லாம் கத்தும், என்னென்ன மாதிரி எல்லாம் பேய் இருக்குன்னுலாம் அதை விலைக்கு பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பேயெல்லாம் பார்த்தா மாதிரியே பேசுறாங்களேங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது அப்படியான ஒரு இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தமிழ்ல ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. குறிப்பா ஒரு விஷயத்த கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொல்லிப்பாவை அப்படின்னு ஒண்ணு இலக்கியத்துல இடம் பெறுதுங்க. நீங்க அதை கூகுள்ல போயிட்டு கொல்லிப்பாவைன்னு தட்டினீங்கன்னா அதை பத்தி தகவல் வரும். கொல்லிப்பாவைங்கிறது என்னன்னா இந்த கடையெழு வள்ளல்கள் இருக்காங்க பாருங்க. வள்ளல்கள்ல ஆமா அந்த ஓரிங்கிற மன்னன் இருந்தான் இல்லையா, அந்த மன்னன் ஆட்சி செய்த பகுதி வந்து கொல்லிமலை பகுதின்னு பேரு. கொல்லிமலை அந்த ஆமாங்க ஆமாங்க அந்த கொல்லிமலை பகுதியில ஒரு தெய்வம் இருந்துச்சு, காவல் தெய்வம். அதனால அதுக்கு பேரு கொல்லிப்பாவை. பெண் தெய்வம் இருந்ததுனால பாவை அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு கொல்லிப்பாவைன்னு பேரு. அது என்ன செய்யுமா, யாராவது திருடுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள அழகா சிரிச்சு அவங்க கிட்ட ஒரு பெண் மாதிரி தோற்றம் எடுத்து அழகா சிரிச்சு வந்து அவங்கள கிட்ட வர வைக்குமா. கிட்ட கூப்பிட்டு கிட்ட வந்த உடனே ரொம்ப வேகமா கத்தி ரொம்ப அகோரமா கத்தி அவங்க அந்த சிரிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த சிரிப்புலயே பயந்து செத்து போயிடுவாங்களாம். அப்படி ஒரு வடிவம் இருந்திருக்கு பாருங்க. அந்த மன்னன் வந்து அப்படி ஒரு காவல் வச்சிருந்திருக்கிறான் அந்த தெய்வத்தை. அது ஒரு வடிவம் எனக்கு ஆச்சரியமான ஒரு வடிவம் தான் இலக்கியத்துல இருக்கக்கூடியது. ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க. அதை விட நான் ரொம்ப பெருமைப்பா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா சகோதரியார, உலகத்திலேயே முதல்ல எழுந்த காப்பியம் இலியட்னு சொல்லி ஒரு காப்பியம். ஆமா கோமர் எழுதுனது. அதுல சொல்றாருங்க ஒரு இடத்துல படிக்கும் போதே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனது. அந்த காலகட்டத்துல கிரேக்கர்களுக்கு உதவி செய்யறதுக்கு தங்க மூலம் பூசப்பட்ட மனிதர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய இயந்திரங்கள் இருந்ததுன்னு சொல்றாரு. ரோபாட்டிக் பத்தி பேசுறாங்க. அந்த காலம் பத்தி எப்ப பேசுறாரு பாருங்க. ரோபோ பத்தி பேசுறாரு. அந்த காலகட்டத்துல அறிவியல் வளராத காலகட்டம், ரோபோ இருந்திருக்குதான வாய்ப்பு இல்ல. ஆனா பேசுறாரு. இப்படி இருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை பாருங்க ரோபாட்டிக். ஆனா அவர் இருக்கிறதா பதிவு பண்றாரு. അതിന്റെ അർത്ഥം പിൽക്കാലത്തില കണ്ടുപിടിച്ചിരിക്കണം. എന്തായാലും அந்த முன்னுக்கே அவருக்கு அது வரமாண்ட ஒரு எண்ணம் வந்துட்டு தானே அந்த. ஆமா ஆமாங்க. நான் அசந்து போயிட்டேன். எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ரோபாட்டிக் பத்தி பேசியிருக்கான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நாம இன்னும் ரோபாட்டிக்ல நம்ம இன்னும் தண்ணீர் அடையல. ஆனா இத்தனை நூற்றாண்டுக்கு பிறகு இப்படி ஒரு வடிவத்தை பத்தி யோசிச்சிருக்கான் பாருங்க. அது எந்த சூழ்நிலை உருவாகி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, யாராவது முடியாதவங்க இருக்கும்போது நம்ம கேட்கறத கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல, ஒரு மெஷின் இருந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு கற்பனை யோசிச்சு பார்ப்போம் இல்லைங்களா. அது மாதிரி நம்ம இங்க இருந்து இங்க ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல ஒரு பயணம் செய்ய வேண்டி இருக்கும். பேருந்தையோ அல்லது வந்து பிளைட்டையோ மிஸ் பண்ணிடுறோம்னு வச்சுங்க.
அந்த நேரத்துல ஒரு பறக்க தட்டு இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல. நாங்க அந்த எல்லாம் பறக்கும் தட்டு நினைச்சது எடுத்து பறக்கும் பாயின்னு சொல்றதெல்லாம் கற்பனையில நம்ம ஆட்கள் உருவாக்குற ஒரு விஷயங்கள் தான். அது உண்மையிலே அப்படி ஒரு சிஸ்டம் கிடையாது. ஆனா கற்பனையில நம்ம உருவாக்குறது இருக்கு பாருங்க, அது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இப்படி இப்படியே நில்லுங்கோ, வளர்ச்சி இப்படியே நில்லுங்கோ. கோவிய என்னவோ சொல்லிட்டு போறான்னு போட்டிருக்கிறா. கோவிய வணக்கம். ஒரு மன்னிப்போட ஒரு நிமிடம். வணக்கம் வணக்கம். நீங்க சொல்லிட்டு போறீங்களா? என்ன விடயத்தை கொண்டு வந்தீங்க? சரியா. எழுத்தறிவை எதிர்கால சந்ததியினருக்கு எழுத்தறிவை கொடுப்பது உண்மையில மொழிக்கு மிக முக்கியமானது எழுத்தறிவு. மொழி என்றது எங்களை மூச்சை போன்றதுதான் மொழி. மொழி ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருடைய மொழி என்பது மிக ஆத்மார்த்தமானது, மிக முக்கியமானது. அவர்களுடைய மொழியின் வளர்ச்சி தான் உண்மையில ஒரு இனத்தின் வளர்ச்சி. இப்ப இந்த தினம்ன்றது இப்ப உலக எழுத்தறிவு தினம். எழுத்தறிவுன்றது என்ன? எழுத்தை அறிகிறது தான். எழுத்தறிவுன்றது அந்த ஒரு இனத்தின் வளர்ச்சிக்கு எழுத்தறிவு என்பது மிக முக்கியம். எழுத்தறிவு மிக முக்கியமான விடயம். அது அந்த எழுத்தறிவுக்கும் படைப்பாளர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஒவ்வொரு படைப்பாளர்களும் சமூக மாற்றத்துக்கு அல்லது இன எழுச்சிக்கு படைப்பாளர்கள் மிக முக்கியமான பங்காற்றுகிறார்கள். அது சமூகம் எந்த அளவிற்கு அதை புரிந்து கொள்ளுகிறது என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர்களுடைய பங்கு என்பது சமூக மாற்றத்திற்காகட்டும் அல்லது இனத்தின் முயற்சிக்காகட்டும் படைப்பாளர்கள் ஆற்றுகிற பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையிலே இந்த ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் எழுத்தறிவு தின பிரகடனமாக அந்த அவர்கள் வைத்திருக்கிற அந்த கொள்கை, அந்த அவர்கள் வலியுறுத்தி இருக்கிற அந்த விடயம் எண்மத்தின் மூலம் எழுத்தறிவை வளர்ப்போம். அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்தில் எழுத்தறிவை வளர்க்கிறது என்பது, எண்ம அறிவின் மூலம் எழுத்தறிவை வளர்ப்போம் என்றுதான் அவர்களுடைய அந்த தொனிப்பொருளாக இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் தொனிப்பொருள் அதுதான். என்னென்றால் எண்மங்களினூடாக எழுத்தறிவை வளர்த்தல். அதுதான் அந்த ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் தொனிப்பொருளாக இருக்கிறது. எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் எதிர்கால தலைமுறை எழுத்துக்களில் இருந்து விலகி அவர்கள் காட்சிகளுக்கு தங்களை மிக அதிகமாக அடிமைப்பட்டு விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். உண்மையில் ஒரு சிறு குழந்தைக்கு கூட காட்சி வழி கண்வழி காட்சியை கொடுத்து விட்டு பெற்றவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். இவ்வளவு நேரமாகட்டும் அந்த பிள்ளை அதிலே லயித்து போகிறோம். இதை மாற்ற வேண்டும் என்றால் அந்த எண்ணங்களின் ஊடாக எழுத்தறிவை வளர்க்கிறது என்றால் அதுக்கு ஏற்ற வகையாக அது அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஏற்ற அறிவை அல்லது ஏற்ற இது இப்படித்தான், இது இந்த அளவுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு பெற்றவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு படைப்பாளர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதை எவ்வாறு அடுத்த தலைமுறையிடம் கொண்டு செல்வது என்பதில் மிக ஆழ்ந்த சிந்தனை தேவை, ஆழ்ந்த ஒரு கருத்தாய்வுகள் தேவை. இந்த கருத்தாய்வுகள் மிக முக்கியமானது. இந்த இடத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. என்னென்றால் எப்படி நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எழுத்தறிவை எவ்வாறு கொண்டு, எழுத்தறிவு வீதம் இலங்கையில் 94% இருக்கிறது, 93.3 இலங்கையினுடைய எழுத்தறிவு வீதம். ஆனாலும் இன்றைய காலத்தில் வாசிப்பு வீதம் மிக குறைந்த ஒன்றாக இருக்கிறது. மிக மிக குறைவு. பிள்ளைகள் வாசிக்கிறது என்பது மிக, இந்த வாசிப்பு வீத குறைவு என்பது நாளைக்கு அவர்களுடைய சிந்தனை ஆற்றலை சிதைக்கிற ஒரு விடயமாக இருக்குது. அவருடைய கற்பனை திறன் வளர்கிறதை மிக தாமதப்படுத்துகிற காட்சிகளில் பார்க்கிற அந்த வந்தியத்தேவனுக்கும் வரிகளில் வாசிக்கிற வந்தியத்தேவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எங்களுடைய அந்த வேறுபாடு, அந்த வித்தியாசம், அந்த இதமான உணர்வு, கைகளிலே அந்த எழுத்துக்களை நாங்கள் விழிகளால் மேய்கிற அந்த பேரின்பம் அல்லது ஆனந்தம் பிள்ளைகளுக்கு புகட்டப்பட வேண்டும். அதை செய்வதில் உண்மையில் பாடசாலைகள் மிக முக்கியமாக பங்கெடுக்க வேண்டும். பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அதையும் இது ஆசிரியர்களுக்கு பாதிப்பங்கு கூட இல்லை, முக்கால்வாசி வீதம் பெற்றவர்கள் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை புத்தகம் வாசிப்பதற்கு ஊக்கப்படுத்தவன். இன்றைய காலத்தில் எங்களுடைய பெரும்பான்மையான பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் பிள்ளைகளை கல்வி அறிவில் சிறந்தவர்களாக வளர்த்து விட்டால் போதும் என்பது அவர்களுடைய சிந்தனையாக இருக்கு. அது ஒரு உண்மையில் அது முற்றுமுழுதாக அவர் மாற்றிக்கொள்ள வேண்டிய சிந்தனை. கல்வி அறிவு மட்டுமல்ல, ஒரு பிள்ளை ஒரு பள்ளி கல்வியை மட்டும் பூரணப்படுத்தி அவன் வெற்றி பெற்று விட்டான் என்பது பெரிய விடயமே அல்ல. அவன் வாழ்க்கையில் தோற்று போய்விடுவான். பிள்ளைகள் வாழ்க்கை கல்வியை கற்கணும். வாழ்க்கை
ஒழுக்கம், பண்பாடு, விழுமியங்கள், கலாசாரங்கள் இவைகள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். இவை எல்லாம் வெறும் ஏட்டிலே இருக்கிற எழுத்தை படித்து விட்டு அவர்கள் பரீட்சையில் சித்தி பெற்று விட்டார்கள் என்று நாங்கள் பூரிப்படைந்து விடுவது மிக முட்டாள்தனமான ஒரு விடயம். பெற்றவர்கள் இந்த விடயத்தில் மிக அக்கறை கொள்ள வேண்டும். பிள்ளைகளை எந்த வகையில் வழிநடத்த வேண்டும் என்பதில் பெற்றோர்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். இதே தெளிவு ஆசிரியர்களுக்கும் வேண்டும். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் எத்தனையோ பாடசாலைகளுக்கு என்னுடைய சஞ்சிகையை கொண்டு சென்ற போது ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற புத்தகத்தை படிக்கவே நேரம் காணாது, இதை வேற வாசித்தால் கணிப்பு வீதம் குறைந்துவிடும், பிள்ளைகளுடைய கணிப்பீடுகள் குறைந்துவிடும், அவர்களுடைய புள்ளி வீதங்கள் குறைந்துவிடும். இதனால் எங்களுக்கு தான் பிரச்சனை. பிள்ளைகள் படிக்கிற புத்தகத்தை இப்படி சொன்ன ஆசிரியர்களை நான் என்னுடைய வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ பள்ளி முதல்வர்களை சந்திக்கிறேன். இந்த எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். எழுத்தறிவு என்பது எழுத்தை அறிவது. அந்த எழுத்தறிவு வீதம் சரியான வகையில் கொண்டு சேர்க்கப்பட்டால் எழுத்தறிவு என்பது பிள்ளை இதுதான் என்கிற அந்த தெளிவு அல்லது எழுத்தை வாசிப்பதன் அதன் முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொண்டு சேர்த்து விட்டால் அந்த பிள்ளைகள் உண்மையில் அவர்களுடைய ஒரு பக்கம் அவர்கள் வேறு பாதைகள் இல்லை, வழிதவறி போகிறது கூட குறைந்து போகும். ஒரு பிள்ளை இலக்கியவாதியாக படைப்பாளனாக தன்னை அந்த படைப்புலகத்திற்குள் அவன் மிக விருப்போடு ஈடுபட்டு விட்டான் என்றால் வேறு சிந்தனைகள் அல்லது வேறு எண்ணங்கள் அவர்களுக்கு வராது, வழிதவறி போகிற எண்ணங்களே அவர்களுக்கு வராது. அந்த இலக்கியமும் அந்த படைப்புகளும் அவர்களை தங்களுக்குள் ஈர்த்துக் கொள்ளும். அதற்குள் அவர்கள் அந்த ஆனந்தத்திற்குள் அவர்கள் வேறு இந்த சிறு சிறு விடயங்கள் கொடுக்க மாட்டார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிந்திக்க வேண்டும். எதிர்கால தலைமுறை எழுத்தறிவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்கள் சிந்தித்து அவர்களை வளர்ப்பதில் செயலாற்றினால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை முயற்சியுடைய ஒரு தலைமுறையாக உருவாகும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மிக மிக நன்றியா, மிக்க நன்றி. அழகாகவே நீங்கள் அதை அந்த எழுத்தின் முக்கியத்துவம், வாசிப்பின் முக்கியத்துவத்தை இந்த நாளில நீங்க தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள். உண்மையிலே சிறப்பான வாழ்த்துக்கள். நிச்சயமாக இன்றைக்கு காணொளிகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகள் அதிண்ட ஈர்ப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ அவை அதாவது இந்த கைத்தொலைபேசியோ இந்த இணையங்களோ ஈர்ப்பு தன்மை அதிகமாக விட்டது. அதனால இவர்கள் புத்தகம் எடுத்து படிக்கிற வீதம் மிக குறைவா இருக்குது. வாசிக்க சொல்ல டீச்சர் நான் இங்க கைத்தொலைபேசியிலேயே வாசிக்கிறேன் நிமிடம். ஆனா அங்க அந்த ஓடு திரைகளூடாக வாசித்து கிரைத்து கொள்வதை விட ஒரு புத்தகத்தில் ஒரு பிள்ளை வாசித்து கிரைத்து கொள்வது இவ்வளவு சால சிறப்பானது அனுபவ ரீதியாக நாங்க உணர்ந்து கொண்டு சொன்னால் அவர்கள் சில நேரம் மாட்டனண்டு நிற்பார்கள். ஆனா இன்றைக்கு இந்த வாசிப்பு வாசனை மிக குறைவாக இருக்கிறது. எதிர்காலத்துல அந்த பெற்றோர்கள் அந்த பழைய நிலைமை எப்படி இருந்ததோ, எப்படி வாசித்து அந்த பிள்ளை உள்வாங்குதோ, இன்றைக்கு நாங்கள் இப்ப இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் 1ஆம் 2ஆம் வகுப்புல படிச்ச திருக்குறள் தான் இப்பவும் ஞாபகமா இருக்கு. எண்ணும் எழுத்தும் கண்ணென்ன தகுமாண்டே நாங்க எல்லாம் ஒவ்வொரு பழமொழிகள் இதுகளே நாங்க எப்படி பாடமாக்கி இருக்கிறோம்னு பார்த்தா அந்த காலத்துல எங்களோட மனங்கள்ல பதிய வச்சது. ஆகவே பெற்றோர்கள் கட்டாயமாக பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அதே நேரம் ஆசிரியர்களும் அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய இந்த அருமையான கருத்து. வாழ்த்துக்கள் கோபிகா. கூறிக்கொள்கிறேன் என்று உங்களுடைய தோற்றம் மிக அழகாக இருக்கிறது. நான் சிம்பிளா தான் இருக்கிறேன். எளிமையில் ஒரு அதீதமான அழகு பிரகாசிக்கிறது. நன்றி நன்றி. ஆமா, முனைவர் சொன்னார் விண்ணுக்குள்ள இருக்கிற குன்று நல்லா இருக்கேன். நான் சொன்னேன் இது எங்கட பகுதியில ஒரு இடம், ஒரு கொஞ்சம் மலைப்பிரதேசமான இடம். எனக்கு லவக்கண்ட அந்த சீனரி ஒரு முறை பிடித்து கொண்டது. பின்ன நான் அதை எடுத்து வைத்திருந்து போட்டேன். நன்றி. சிம்பிளும் இயற்கை காட்சிக்கும் உங்களுடைய அந்த சாரின் நிறத்துக்கும் உங்களுடைய தோற்றத்துக்கும் மிக அற்புதமாக இருக்கிறது. நன்றி நன்றி கோவிய. நீங்களும் வந்திருக்கலாமே, சாரியோட அழகா இருக்கும். அடுத்த நான் அவசரமா வெளியில போக வேண்டியிருந்ததாலே நான் அடுத்த நிகழ்வுக்கு நிச்சயமா பங்குள்ளேன். ஓகே ஓகே, நன்றி நன்றி. உண்மையா அருமையாக இருக்கிறது. என்றால் நாங்கள் ஒரு மொழியை படித்து இப்ப மொழிய முனைவரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை, அதாவது எப்படி சொல்லுவோம்டா, தேனிலும் இனிய மொழிதான் எங்கள் மொழியான செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து வாயுது காதினில். அந்த மொழியை கேட்கும்போது எங்களுக்கே ஆசையாக இருக்கிறது. புலம்பெயர்ந்த சூழல்ல எத்தனையோ மொழிகளுக்குள்ளாக நாங்க வாழுகிறோம், பெண்மொழிக்குள்ளாக. அதிலும் எம்மொழிதான் எங்களுக்கு டேஸ்டாக இருக்குது. எங்களுக்கு அந்த மொழி
ஒரு பேச இலகுவாகவும் அதே நேரம் ஆனந்தமாயும் இருக்குது. அந்த வகையில நீங்களும் நாங்கள் கட்டாயமா விட்டு செல்ல, அதாவது விட்டுவிட மாட்டோம். அதை தொட்டு தொட்டு தொடர்ந்து அடுத்த சந்ததிக்கும் அஞ்சலோட தடி போல கொடுக்கணும்ன்றதான் எங்களுடைய நோக்கம். நன்றி அம்மா, நன்றி. நிச்சயம் முனைவரும் நல்ல அருமையான தேடல் கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவசரம் பண்ணோன்னா அதுல இட நிறுத்தி முனைவரை நாங்க இன்னும் ஒரு 5 நிமிடங்களுக்குள் உங்களுடைய பேச்சை இப்படியான நம்ம இலக்கியங்களும் எழுத்துக்களும் வந்து நமக்கு பெரிய அளவுல மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துற விதமா இருப்பதனாலதான் சகோதரியாரே நம்முடைய அறிஞர்கள்லாம் முன்னோர்கள் சொல்லி வைக்கிறாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. எழுத்து சொல்லி கொடுக்கிற அந்த ஆசிரியர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள், ஒப்பானவர்கள் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்குங்கள, மிகப்பெரிய கருத்து அது. நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மற்ற எதுக்குமே அப்படியான விஷயம் இல்ல. அப்ப நீங்க வந்து ஒரு சிற்பத்தை செய்யறவனை கூட சிற்பிங்கிற சொல்லதான் சொல்லிடுவாங்க. ஒரு உருவத்தை வரைகிறவங்கள ஓவியன்னு சொல்லிடுறாங்க. ஆனா எழுத்துக்களை சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் மட்டும் இறைவன் சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மிகப்பெரிய ஆட்சி. ஏன்னா இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்த பொறுத்து இந்த உலகத்தையே சொல்லி கொடுக்கறது பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு பிறகு இந்த ஆசிரியர் தான். அதனாலதான் ஆசிரியர்களை வந்து பாத்தீங்கன்னா எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படிங்கிறது. குறிப்பா தொடக்க பள்ளி ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த எழுத்துக்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த சொல்லாட்சி வந்து அவர்களுக்கு தான் பொருந்தும். நிச்சயமா சகோதரியார், நீங்க வந்து தேடி தேடி இந்த தமிழையும் மொழியையும் பிள்ளைங்கிட்ட போய் சேர்க்கும் போது இந்த சொல்லாட்சி உங்களுக்கு நிரம்ப பொருந்தும். தேடி தேடி எல்லாருமே வரக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நகலா டீச்சர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. 35 வருடம் 35 வருடம் 35 வருடங்கள் செய்யறீங்க. இதுல டிஎஸ்எஸ்எல் மொழியா வந்து 18 வருடம் செஞ்சிருக்கீங்க. அப்படிங்கிறது பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அந்த ஒரு முக்கியம். இளையராஜா கூட பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு படத்துல ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனேன்னு அவரே போட்டுவாரு. புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே அப்படின்னு அதுல அவரே பாடியிருப்பாரு. அது நல்லா இருக்குங்க. அது மாதிரி எதெல்லாம் புதுமையாக இருக்கோ, எதெல்லாம் இந்த மக்களுக்கு நேரடியா போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் எழுத்துக்கள் வழியாகத்தான். அதனாலதான் எல்லாம் சொல்லுவாங்க அச்சு வாகனத்தில் ஏற்றி அப்படிம்பாங்க. வாகனம்ங்கிறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது. அச்சு வாகனத்தில் ஏற்றிங்கிற போதே எழுத்துக்களா நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுதான். உங்களுடைய விருத்த மழை, உங்களுக்குள்ள அறிவும் ஆற்றலும் இருக்கு. நீங்க அதை எழுத்து வடிவத்துல கொண்டு வராம போயிருந்தா யாருக்கு தெரியும்? பாருங்க, இந்த நூல் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நிற்கும். உங்க நகுலா சிவநாதன் பேர்ல ஒரு கவிஞர் இருந்தாரு, ஒரு படைப்பாளி இருந்தாங்க, ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, ஒரு விளையாட்டு வீரர் இருந்தாங்க அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கலைகளை ஈடுபடக்கூடிய பக்தி பாட்டு. நீங்க அந்த ஒரு வீடியோல பார்த்தா பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தீங்க, பக்தி பாட்டு எல்லாம் பாடி விநாயகர் பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தீங்க. நல்ல ஒரு குரல் வளம், பாட்டு பாடுற ஒரு ஆட்டோடைய ஒரு ஆசிரியர் இருந்தீங்கிறதெல்லாம் அந்த எழுத்துக்கள் தான் சொல்லும். நம்முடைய இன்னைக்கு காலகட்டத்துல யூடியூப் வளர்ந்துருக்கு, அதுல நம்ம நிலைநிறுத்த முடியும். ஆனாலும் அதையும் தாண்டி நீங்க வந்து எழுத்துக்கள்ல நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் சாத்தியம்ங்கிறதையும் பார்க்க வேண்டியது. அதனாலதான் நம்ம வந்து இந்த எழுத்தறிவு நாள்ல நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வேண்டியது. நிறைவா ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி செஞ்சுக்கிறேன். வள்ளுவர் வந்து சொல்றாரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் அப்படிங்கிற. வெள்ளம் தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல வந்து ஒரு மலர் அதனுடைய தாமரை பூ அல்லது அல்லிப்பூ வந்து வளரும். தண்ணீர் வந்து குறைஞ்சு போச்சுன்னா அது அப்படியே குறிக்கிறோம். நம்ம உயரமா சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் சிந்திச்சான்னா பெரிய மனுஷனா இருக்க முடியும். அந்த சிந்தனை நமக்கு குறைவா இருந்ததுன்னா நம்ம அப்படியே குறுகி போயிடுவோம். அததான் சொல்றாரு, வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படிங்கிறாரு. உயர்வுங்கிறது அவங்க நினைக்கிறது தான். அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, கிராமத்துல இயல்பா சொல்லுவாங்க.
அதைத்தான் அந்த திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்க. இதையெல்லாம் சொல்வதற்கு இந்த இப்படியான அருமையான ஒரு மேடையை தந்து என்னையை இணைத்து கொண்டதுக்கு நம்முடைய அன்புக்குரிய சகோதரி நகலா சிவநாதன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி முனைவரே. நிறைய தெரியாத விடயத்தை தெரியவும், அறியாத விடயத்தை அறியவும், புரியாத விடயத்தை புரிவதும் தான் இந்த கற்றலின் கொடுத்தல் வாங்குதல், பகிர்ந்து கொள்ளுதல். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விடயத்தை பலரும் அறியும்படி சொல்லுகிறீர்கள். அதுபோல நாங்களும் அறிந்த விடயங்களை சொல்லிக்க அது அடுத்த சந்ததிக்கு ஒரு அறமாக போய் சேரட்டும் என்றுதான் நினைத்துக் கொள்வோம். நிச்சயமாக இந்த எழுத்தறிவின்மையை, அதாவது எழுத்தறிவின்மை இருக்கக்கூடாது. அந்த எழுத்தறிவு நாளே ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிவியல் கலாச்சார நிறுவனம் தான் முதல் 1965 செப்டம்பர் 8 ஈரான் நாட்டின் தலைநகர் டெஹரானில முதல் அமைச்சர்கள் மாநாடு கூடி நிறைவேற்றியதாம். அப்ப அது எவ்வளவு நல்ல ஒரு செயற்பாடு என்று நான் நினைச்சேன். அப்படி ஒரு நாள் இருக்கிறபடியா தான் ஐயோ எல்லாரையும் முக்கியப்படுத்துது. ஆசிரியர்களுக்கு இது முக்கியம். பாடசாலையில எல்லாம் ஆசிரியர்கள் இப்படி ஒரு நாள் இருக்குது, நீங்க கட்டாம எல்லாரும் இன்றைக்கு வாசிச்சு கொண்டு வரணும், இன்றைக்கு எழுதணும். இந்த உருப்பமைய எழுத்து, இப்ப எழுத்துக்கள் கூட உருப்பமைய இல்லாமல் போய்விட்டது. நான் பிள்ளைகளுக்கு சொல்வேன், கையெழுத்து நல்லா இருந்தா தடியெழுத்து நல்லா இருக்குன்னு நீங்க அழகாக எழுதுங்கோண்டு. என்றால் அந்த எழுதுறதுக்கான பொறுமை, கிரகிக்கிற தன்மை இன்றைக்கு அதை விட அந்த கைத்தொலைபேசியிலையோ அந்த கணனி யுகத்துக்கு அதுகளை சாவது. அப்ப இன்றைக்கு பாருங்க, நாங்க விசை பலகையே கூடுதலாக பாவிக்கிறோம் கம்ப்யூட்டர்ல. அப்ப அந்த பேனை பிடிச்சு எழுதுற வீதம் குறைஞ்சிட்டுது. அப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு பேனையாலேயோ அல்லது சிலேட்டிலேயோ நாங்கள் எழுதி பழகதான் மூளையில பதியும். ஏன்னா அதுண்ட உணர்வு, தொடுக உணர்வோட அந்த குழந்தை ஆனா எழுதிக்க, அந்த அகரம் எழுதிக்க அந்த தொடுக உணர்வு நாங்க அரிசியில எழுதினோம், அரிசியில. அப்ப இவ்வளவு தூரம் அந்த மனதில அது நிற்கும். அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எழுத்துக்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது நீங்க சொன்ன அச்சு வாகனம் ஏற்றி நாங்கள் ஒன்று படைப்பை இதுல செய்யறோம்னா அது அச்சு வாகனத்துல எங்கேயோ கொண்டே சேர்க்குதென்றால் சொல்ல விட அந்த எழுத்துக்கு வலிமை அதிகம். வச்சு படிக்கலாம், சொல்லு டக்குன்னு மறைஞ்சிடும். ஆனால் எழுத்து எப்போதும் ஒரு தாள்கள் தரும் சுகம், தனிச்சுகம் என்று சொல்லுவோம். ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த தாளை தொட்டு படிக்க, அப்படிதான் இந்த குழந்தைகளுக்கும் இருக்க வேணும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே இந்த சர்வதேச இந்த எழுத்தறிவு நாள்ல நாங்கள் மூவர் சேர்ந்து இந்த எழுத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த சந்ததியே நீங்க சற்று கேளுங்கள், பெற்றோர்களை நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தையும் வண்ணத்தமிழ் பேசணும், அது எண்ணத்தமிழினூடாக எழுத்தினூடாக வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால்தான் அந்த பிள்ளையின் படைப்பு இன்னொரு இடத்தை உடப்படுத்தி வரும் படைப்பெல்லாம் இன்னொரு இடத்தை கொண்டு செல்லப்படும். அது உலகம் யாவும் அதை வியந்து பார்க்கக்கூடிய நிலையில இருக்கும். ஆகவே கற்பனை சக்தி உள்ள இன்றைய பிள்ளைகள் எழுத்தறிவோட எண்ண அறிவோடு சேர்ந்து வளர்ந்தால் வாழ்க்கையில அவர்கள் உயர்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவை முன்னேற்றகரமாக எங்கள் மொழியும் எழுத்து வாகனம் ஏந்தி அதை விட 8 திக்கும் எங்கள் மொழி செல்ல வேணும் என்றால் நாங்கள் நிச்சயமாக இந்த எழுத்தறிவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த முக்கியத்துவமான இந்த நாளில இன்று பேராசிரியர் முனைவர் அன்புக்குரியவர் அன்புமுரிய எங்கள் வெற்றி நிலவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றியது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதே நேரம் கோவிகை அவர்கள், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார், அவரும் தன் எண்ண பகிர்வை கொண்டு இதில் சொன்னது, அவருடைய கருத்தை தெரிவித்தது மிக மகிழ்ச்சி. அவை இருவரும் இணைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்திருந்தார்கள். முனைவருக்கும் கோவியாக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் TSSLM சார்பில். நன்றி, வணக்கம். நன்றி 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 சகோதரரே. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, எழுத்தறிவித்த இறைவனாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நிச்சயம் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த எழுத்தறிவு நாள் வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி முனைவர்.